ஈமான் கொண்டவர்களே, ஹூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு 50 வருடம் 60 வருடம் குடும்பமாக நாங்கள் வாழ்ந்துவிட்டு, சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு, உலகத்தில் நான், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லோரும் என்னென்ன விடயங்கள் அது அல்லாஹ் தடுத்தது, அல்லாஹ் ஆகுமாக்கியது என்று பார்க்காமல் எல்லா நன்மைகளை பாவங்களை சேர்ந்து செய்துவிட்டு பாவங்களில் மூழ்கிவிட்டு நாம் மறுமையில் கணவன் சொர்க்கத்திலும் மனைவி நரகத்திலும், மனைவி நரகத்திலும் கணவன் சொர்க்கத்திலும், இப்படி குடும்பங்கள் பிள்ளைகள் நரகத்தில், அதே போன்று தாய் தந்தை சொர்க்கத்தில் என்று அங்கு பிரிந்து விடக்கூடாது, அங்கு பிரிந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டத்தை அல்லது ஏதாவது பிரச்சனையை எதிர்கொண்டாலும் நாளை மறுமையில் நாங்கள் பிரிந்து போய்விடக்கூடாது. அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون يا أيها الذين آمنوا ஈமான் கொண்டவர்களே, ஹூ அன்ஃபுஸக்கும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க? வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா, நரக நெருப்பினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த மனிதர்கள் என்ற பட்டியலுக்குள் நானோ நீங்களோ எனது குடும்பமோ உங்களது குடும்பமோ இருப்பதை நாங்கள் ஒருபொழுதும் விரும்ப மாட்டோம். நாம் முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம், முஸ்லிம்களாக வாழ முயற்சிக்கிறோம், சரியான கொள்கையில் இருக்க முயற்சிக்கிறோம். நாங்கள் மரணிக்கிற பொழுது முஸ்லிம்களாக மரணிப்பதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். தனி மனிதனுக்கும் அதே கட்டளை, குடும்பத்துக்கும் அதே கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நான் முஸ்லிமாக மரணிக்கணும் என்ற பிள்ளை காபிராக மரணிக்கணும் யாரும் எதிர்பார்க்கிறது இல்லை. நான் முஸ்லிமாக மரணிக்கணும், என்னுடைய மனைவி காபிராக மரணிக்கணும் யாரும் எதிர்பார்க்கிறது இல்லை. ஆனா அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகத்தில் 40 வருடம் 50 வருடம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், போதிய அளவு பொருளாதார வசதிகள் இல்லாவிட்டாலும், கஷ்டப்பட்டாலும் வசதிகள் இல்லாவிட்டாலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாளை மறுமையில் குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உலகத்தில் எவ்வளவு பாவத்தை வேண்டாலும் செய்யலாம், என்ன கூத்து வேண்டாலும் போடலாம், எப்படி ஆடம்பரமாக வாழலாம், எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம், யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் யாரும் யாரிடம் கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்படியே அந்த உலகத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது.